பாலையா படம் பகவந்த் கேசரியே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வன்முறை உள்ள ஒரு படம் தான். ராஜீவ்காந்தியோட அசோசியேஷன், ராஜீவ்காந்தியோட கொலையை வச்சு நம்ம ஆர்கே செல்வமணி படம் பண்ணியிருந்தார். அது வந்தோட கொலை நடந்த காலகட்டத்திலே பண்ணியிருந்தாரு. ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. காலையில் 4 இராணுவ வீரர், சாயந்தரம் 4 இராணுவ வீரர்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பாதுகாப்பெல்லாம் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? நீங்கள் கேட்காமலே பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. சாதாரண அடிப்படை அறிவு இல்லையா? நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? இது வந்து எப்படி இந்த ஒரு 13 வயசு பையனோட எப்படி விஜய் வந்து பேசுவார்? ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சாட்சிகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். ஜனநாயகன் தள்ளி போனது, அதை பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ ஜனநாயகன் இஷ்யூ பத்தி பேசலாம். ஸோ இப்போ ஜனநாயகன் சென்சார் போர்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 27 கட்ஸ், அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல முக்கியமான காட்சிகள்லாம் வந்து போகணும் அப்படின்றதுனால இது சென்சார் போர்டு விஜய்க்கு செய்யும் அரசியலா பல பேர் வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அதெல்லாம் விஜய்க்கு செய்யும் அரசியல்லாம் கிடையாதுமா. சென்சார் போர்டுல பாத்தீங்கன்னா 64 கட்டு கொடுத்துருக்காங்க, 27 கட்டு கிடையாது, 64 கட்டு கொடுத்துருக்காங்க. சில டயலாக்ஸ் வந்து மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து வன்முறை ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. பாலையா படம் பகவந்த் கேசரியே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வன்முறை உள்ள ஒரு படம் தான். ஸோ அதை அப்படியே இங்கே எடுத்து வச்சிருக்காங்க. பயங்கரமான வயலன்ஸு, வெட்டு, குத்து, அடிதடி, ரத்தம், இப்படி தான் இருக்குது படம். அப்படின்னும் போது அங்கங்கே உங்களுக்கு கட்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. அந்த கட்ஸுங்கிறது வந்து முழு காட்சியெல்லாம் நீக்க சொல்ல மாட்டாங்க. ஒரு 3 செகண்டு, ஒரு 10 செகண்டு, ஒரு 15 செகண்டு, ஒரு 8 செகண்டு, இப்படி வந்து கட்ஸ் கொடுத்துருக்காங்க. 64 கட்ஸ் கொடுத்ததுக்கு அதுதான் காரணம். ஒரு படம் நல்லா இல்லைன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கட்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. அந்த காட்சிகளை நீக்க தான் சொல்லுவாங்க. இதெல்லாமே வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் இங்கே என்னென்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால இப்போ வந்து இது கடைசி படம், இந்த படத்தை ரிலீஸ் தேதி என்னைக்கு முன்னாடி வந்து சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னும் போது இதையுமே அவங்க அரசியல் ஆக்க பார்க்குறாங்க. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசியலுக்கு மைலேஜ் ஆக்க பார்க்குறாங்க, படத்துக்கு ப்ரொமோஷன் ஆக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அதாவது வந்து எல்லா படமும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு படம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கனாலும், 1 கோடிக்கு ஒரு படம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கனாலும், இந்த மாதிரி 500 கோடிக்கு படம் எடுத்துகிட்டு கொடுத்தீங்கனாலும், சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் அது படம். அந்த படத்தை பார்க்க போகிறாங்க. அந்த படத்தில் குறைகள் இருந்தால் அது சரி பண்ண சொல்ல போகிறாங்க, நிறைகள் இருந்தால் பாராட்டி அனுப்ப போகிறாங்க. இதுதான் நடக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில படங்கள், பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட் கூட பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல கூட கட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது சூப்பராக இருக்குங்க படம், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கை குலுக்கி அனுப்பிச்சிருக்காங்க. எத்தனையோ இன்ஸ்டன்ஸ் அப்படி இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு படம் வந்து வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க வர விட மாட்டாங்க. இப்போ வந்து குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் நினைக்கிறேன், பேரு தான் நினைக்கிறேன், ராஜீவ்காந்தியோட அசோசியேஷன், ராஜீவ்காந்தியோட கொலையை வச்சு நம்ம ஆர்கே செல்வமணி படம் பண்ணியிருந்தார். அது வந்தோட கொலை நடந்த காலகட்டத்திலே பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35-36 வருஷம் ஆயிடுச்சு அந்த கொலை நடந்து. ஆனால் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. 40 வருஷக்கிட்ட ஆயிடுச்சு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அந்த படம் வந்து நம்ம இந்திய நாட்டில் ஓடுறதுக்கு தகுதி இல்லாத படம்னு சொல்லி அந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட்டே இது வரைக்கும் வழங்கப்படலை. இந்த படம் அப்படியே நின்று போச்சு. நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? முழு படமே வந்து தடை செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கிறது தான்மா. விஜய் படம்னாலே எப்பயும் ஒரு பிரச்சனை ஏதாந்து வந்து கிளம்பிட்டே இருக்குது. ஸோ சும்மா விட மாட்டீங்களாடா எங்க தளபதிய அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சர்க்காருக்கு ஒரு இஷ்யூ வந்தது. ஸோ பல படங்கள் பல இஷ்யூ, அப்படி ஜனநாயகனுக்கும் இந்த இஷ்யூ வருதும், ஃபேன்ஸ் கொந்தளிக்கிறதையும் எப்படி பாக்குறீங்க? ஃபேன்ஸ் எப்போ வந்தாமா கொந்தளிக்கிறாங்க, எப்போ எதுக்கு எடுத்தாலும் கொந்தளிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கொந்தளிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டை கையில் வச்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ மத்திய அரசு வந்து இந்த சென்சார் போர்டு வழங்கலைன்னு சொல்ற குற்றச்சாட்டு சொல்றாங்களே, இப்போ வந்து மலேசியாவுக்கு போனார்ல, தனி விமானத்தில் போனார். தனி விமானத்தில் போனதுக்கு மத்திய அரசினுடைய பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே போகல, அதாவது வெளிநாட்டுக்கு போகிறார், வேற ஒரு நாட்டுக்கு போய் லேண்ட் ஆகுறாரு. இந்த விமானம் பறக்கிறதுக்கு பர்மிஷன் வேணும், இந்த விமானங்கள் லேண்ட் ஆகிறதுக்கு பர்மிஷன் வேணும், இமிகிரேஷன் கிளியரன்ஸ் வேணும். அந்த மலேசியா நாட்டில் 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் அந்த ஏர்போர்ட்டில் அந்த விமானம் நிற்கிறதுக்கு பர்மிஷன் வேணும். இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்க தானே செஞ்சுருக்காங்க. நீங்கள் தனி விமானத்தில் தானே போயிட்டு வந்தீங்க. நீங்கள் வந்து ஒரு பேசஞ்சர் விமானத்தில் போலியே, எல்லாரும் மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் போனீங்களா? கிடையாது. நீங்கள் நினச்ச மாதிரி தனி விமானத்தில் இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கீங்க. அப்போ மத்திய அரசு உங்களுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து இப்போ பாதுகாப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. காலையில் 4 ராணுவ வீரர், சாயந்தரம் 4 ராணுவ வீரர்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பாதுகாப்பெல்லாம் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? நீங்கள் கேட்காமலே பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விமானத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணக்கூடிய மத்திய அரசு எதுக்கு வந்து சென்சார் போர்டை வந்து வற்புறுத்தி சர்டிஃபிகேட் கொடுக்க விடாமல் பண்ணணும்? அதாவது விஜய்க்கு எது நடந்தாலும், விஜய்க்கு அநீதி நடந்துருச்சா அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து குரல் கொடுக்க தான் செய்கிறாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றுமே இல்லைம்மா, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. கொடுவா அன்புன்னு ஒரு பையன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகேல இருக்கேன்னு சொல்லி அவன் ஃபேமிலிஸ்னு வீடியோ போட்டிருக்கான். ஃபேமிலிஸ், நான் விஜயோட பேசிட்டு இருக்கேன் ஃபேமிலிஸ்னு ஃபோனில் பேசுகிற மாதிரியே வீடியோ போட்டிருக்கான். அந்த பக்கம் யாரையோ விட்டு மிமிக்ரி பண்ண வச்சிருக்கான். அது யாருன்னே தெரில. அது ஏஐல பண்ணியிருந்தா கூட கிளியரா வந்து விஜய் மாதிரி பேசி கொடுத்துருக்கோம். யாரோ ஒருத்தர் தற்கூரி மாதிரி ஒரு ஆளை வச்சு மிமிக்ரி பண்ணியிருக்கான். இதை கேட்டு ஐயோ தலைவா, அவனை தலைவா உங்ககிட்ட தலைவர் பேசினாரா, தளபதி பேசினாரா, ஐயோ சூப்பர் அப்படிங்கிறான். அவன் என்னமோ விஜய்கிட்ட வந்து மெசேஜ் வந்திருக்குன்னு காமிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபோன் பண்ணி சொல்றாராம், பார்த்தேன் தம்பி, போன மாநாட்டுக்கு வந்திருந்தீங்க, பார்த்தேன், இந்த மாநாட்டுக்கு வந்துருங்க, அடுத்த மாநாட்டுக்கு வந்துருங்க அப்படின்லாம் சொல்லி போட்டு ஏமாத்தி ஃபேமிலிஸ் போலாமா, ஃபேமிலிஸ் மலேசியா போகிறேன் ஃபேமிலிஸ்ன்னு ஏர்போர்ட்டில் நின்றுட்டு பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு சும்மா ஒயிட் A4 ஷீட் இருக்குல்ல, அதை 4 மடிச்சுக்கிட்டு பாஸ்போர்ட் வந்துருச்சு ஃபேமிலிஸ், விசா வந்துருச்சுன்னு ஒரு பேக்கை தோல் போட்டு ஏமாத்துறான். இவங்க எல்லாரும் வந்து உள்ள வந்து ஃபயர் போடுறாங்க. டிவிக்கே தளபதினா இப்போ இது முட்டாள்தனமா இல்லையா உங்களுக்கு இது அடிப்படை அறிவு கிடையாது. ஒரு 13 வயசு பையன் இந்த மாதிரி வந்து விஜய் வந்து கூப்பிட்டு பேசுவாரா? எங்கேயோ வந்து கொடுவான்ற ஏதோ ஒரு கிராமம் போல அது பேரு, அந்த பேர் கொடுவா அன்புங்கிறவர்கிட்ட வந்து விஜய் பேசுறாரா? விஜய் வந்து போட்டோ எடுத்துக்கிறாரு. எல்லாமே ஏஐல பண்ணியிருக்கான். விஜய் வந்து ஒரு கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்துருக்கிற மாதிரி, பேசுற மாதிரி, அது மாதிரி இது மாதிரி காமிச்சு பல பேரை ஏமாத்தி லட்சக்கணக்கான பணம் வாங்கியிருக்கான். அவங்க அம்மாவுக்கு தார் கார் வாங்கி கொடுத்துருக்கான். அப்ப இதை நம்பி எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க? அப்ப நீங்க எதன் அடிப்படையில் நீங்க இது கொடுத்துருக்கீங்க? அப்ப வந்து இப்படியெல்லாம் நீங்க தற்கூரித்தனமா இருக்கீங்க. அதாவது வந்து ஒரு எஜுகேஷன் இல்லையா, ஒரு நாலேஜ் இல்லையா, அடிப்படை அறிவு இல்லையா? நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இது வந்து எப்படி இந்த ஒரு 13 வயசு பையனோட எப்படி விஜய் வந்து பேசுவாரு அப்படின்னு யோசிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் யோசிக்காம அவன்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்களே லட்சக்கணக்கான அமௌண்ட்டை, எப்படி இது நடந்தது? அப்படிதான் உங்களோட மனநிலை இருக்கு. அப்ப எது செஞ்சாலும் அது வந்து விஜய் அட்டாக் பண்றாங்க. என்ன பண்ணாலும் விஜய் அட்டாக். விஜயே சும்மா அப்படி நடந்து போறாரு, லைட்டா கால் தடிக்க அப்படிங்கிறாருனாலும் ஐயோ அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் கல்ல கொண்டு வந்து போட்டாங்க. மத்திய அரசோட சூழ்ச்சியா, மாநில அரசோட சூழ்ச்சியா, விஜய் வீழ்த்துறதுக்கான சூழ்ச்சியா அப்படின்னு பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இதுவும் கரூர் சம்பவமும் இப்ப வந்து லிங்க் ஆயிருக்கு. சோ அதுக்கான தீர்ப்பு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி எழுந்திருக்கு. சோ அதை பத்தி தீர்ப்பெல்லாம் இல்லம்மா, அது வந்து சிபிஐ கிட்ட விசாரணை கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு இவங்க தான் கேட்டாங்க, டிவிக்கே தான் கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் கொடுத்துருக்காங்க. விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு. விசாரணையில எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த மாநில செயலாளர்ல இருந்து, அந்த பொறுப்புல இருக்கிற புஷி ஆனந்த்ல இருந்து, ஆதவ் அர்ஜுனால இருந்து, நிர்மல் குமார்ல இருந்து பல பேர் விசாரிச்சிருக்காங்க. எதிர்கட்சியினர் டீம் பல பேர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூடியிருந்த மக்கள்கிட்டையும் பல பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த கேரவன் ஓடி இருந்த டிரைவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. தண்ணி கொடுக்குற பையன்ட்ட விசாரிச்சிருக்காங்க. எல்லாத்திலையுமே விசாரிச்சிருக்காங்க. இப்ப விஜயும் அதுல ஒரு பார்ட் ஆஃப், அதாவது விஜய்க்கு வந்த கூட்டம் தான். அந்த இடத்துல விஜயும் இருந்திருக்கிறாருன்னும் போது விஜய் என்ன சொல்றாரு, அவருடைய வாதங்கள் என்னவா இருக்கு, அவருடைய கருத்து என்னவா இருக்குன்னு கூப்பிட்டு விசாரணைக்காண்டி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. நிச்சயமா 12ஆம் தேதி டெல்லி போய் தான் ஆகணும். சம்மனை வந்து நிராகரிக்க முடியாது. சிபிஐ சம்மனை ஒரு பொறுப்பான கட்சி தலைவர்னா நிச்சயமா போய் தான் ஆகணும். போவாரு. போய் வந்து அவருடைய அனுபவங்கள்னு ஒன்று இருக்கும்ல, அங்க என்ன நடந்துச்சுங்கிறது அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார், எடுத்து சொல்லுவாரு. ஸோ இதை வந்து ஒரு விசாரணை, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி என்கொயரி, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு மேல இதுல ஒன்றும் கிடையாது. உடனே அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, டெல்லி கூப்பிட்டு எங்க தலைவரை கைது பண்ண போறீங்களா, பாருங்க, தொட்டு பாருங்க, தொடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பராசக்தி தியேட்டர்ல ஓடிடுமா, பாருங்க என்ன பண்றோம் பாருங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லைம்மா. இதெல்லாம் வந்து இது ஒரு ஜனநாயக நாடு. நீங்க வந்து ஜனநாயக போராட்டம் தான் பண்ணணுமே தவிர, சட்ட போராட்டம் தான் பண்ணணுமே தவிர, அப்படி இப்படின்னு சலம்பல் விடுறதெல்லாம் வந்து யாருக்குமே வந்து ஆகாது. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சென்சார் சர்டிபிகேட் உரிய நேரத்துல கிடைக்காம போனதுக்கு அவருக்கு பெரும் பங்கு உண்டு. ஓகே, அண்ட் வந்து நீங்க சொன்னீங்க விசாரிச்சிருக்காங்க. ஆனா புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அந்த கேரவான் டிரைவர்லாம் தலைமறைவுல செய்தி வந்துச்சு. எல்லாமே ஊர் சுத்திட்டு தம்பிங்க. புஷி ஆனந்த் தலைவர் இருக்கார மலேசியா மேடையில், நீங்க புஷி ஆனந்த் பாக்கலையா? எல்லா கூட்டத்திலையும் போய் ஒத்து தள்ளுபாவா, தள்ளுபா, என்னப்பா, இங்க சொன்னா கேளுப்பா, பிள்ளை கூட்டு வந்துக்கிட்டியா, நான் சொன்ன குழந்தை கூட்டு வராதுன்னு, என்னப்பா நீ தள்ளுபா அப்படின்னு சொல்லலையா புஷி ஆனந்த்? ஆதவ் அர்ஜுனா எங்க போனாலும் மைக்க நிட்டீங்கன்னா அப்படியே விரைச்சிக்கிட்டு பேட்டி கொடுக்கலையா?
இங்க யார் தலைமறைவா இருக்கா எனக்கு புரியல. யார் தலைவா இருக்கா? கேரவன் டிரைவர் தலைவா இருக்காரா? எல்லாருமே அங்கங்க சுத்திட்டு தாமா இருக்காங்க. யாருமா தலைமறைவா இருக்காங்க? ஓகே. அண்ட் வந்து காங்கிரஸ் வந்து விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா ஆதரவு வந்து எப்பயுமே தெரிவிக்கிறாங்க. இந்த ஜனநாயகன் பிரச்சனையிலயும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சோ அவங்க கூட்டணிக்கு அடி போடுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அவங்க எவ்வளவு பெரிய கட்சி, காங்கிரஸ் எவ்வளவு பாரம்பரியமான கட்சி, அவங்க வந்து இவரோட கூட்டணிக்கு அடி போடுறாங்களா? அதாவது ஒரு விஷயத்த பேசிக்கா புரிஞ்சுக்கணுமா, இப்ப பாஜக காங்கிரஸ் அப்படின்னும் போது ரெண்டு பேரும் எதிரி கட்சிகளா இருக்காங்க, எதிர் கட்சிகளா இருக்காங்க அப்படின்னும் போது பாஜக ஒரு விஷயம் செய்யறாங்க, அது வந்து தணிக்கை கொடுக்கலைன்னும் போது அது வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்க அவங்க கருத்தை வந்து சொல்லதான் செய்வாங்க. அவங்க எங்கெங்க கேப் கிடைக்குதோ அங்கங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தான். டிஎம்கே ஏதாவது தப்பு பண்ணா ஏடிஎம்கே கண்டிச்சு கேட்பாங்க, ஏடிஎம்கே ஏதாவது தப்பு பண்ணா டிஎம்கே கண்டிச்சு கேட்பாங்க. இதெல்லாம் நடக்கிறது தானம்மா. இப்ப கூட்டணியில் இருக்கிற டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அதுக்கு கண்டிச்சு கேட்பாரா? ஏடிஎம்கே தான் கேட்பாங்க. ஏடிஎம்கே எதிர்க்கிற கட்சிகள் தான் கேட்பாங்க, டிஎம்கே தான் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு எதிர்க்கிற கட்சிகள்னு இருக்கும்போது அவங்க கேட்கதான் செய்வாங்க. இது வழக்கமா வந்து ஒரு குரல் கொடுக்கறது தான். இதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது வந்து போற போக்குல ஒரு பிட்ட போட்டு போறதுதான். அதனால உடனே கூட்டணிக்கு சேர்ந்துருவாங்களா, கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாங்களா, அப்ப வந்து டெல்லிக்கு போகும்போது இந்த சம்மன் கொடுத்த இடத்துல போய் அப்படியே வந்து கூட்டணிக்கு வந்து ராகுல் காந்தியை பார்க்க போறாரா, கை கூக்க போறாரா, கூட்டணி அமைய போதா, பல யூகங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம். எது உண்மைங்கிறது அதை அமைஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. பராசக்தி வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா? கண்டிப்பா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஏன் இந்த டவுட் உங்களுக்கு? அதுவுமே சென்சார் போர்டு சர்டிபிகேட் இன்னும் கையில வரல. சென்சார் போர்டு யூஏ சர்டிபிகேட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சர்டிபிகேட் வந்து அவங்க பிசிக்கலா அவங்க கைக்கு வரல. பிசிக்கலா கைக்கு வரலன்னும் போது இன்னைக்கு வியாழக்கிழமை இருக்கு, முழு நாள் ஒர்க்கிங் டே. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு, முழு நாள் ஒர்க்கிங் டே. 8 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு. நிச்சயமா அந்த சர்டிபிகேட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கண்டிப்பா குறித்த தேதியில 10ஆம் தேதி பராசக்தி வரும். இன்னும் கூட என்ன சொல்றாங்கன்னா 9ஆம் தேதியே வந்து விஜய் படம் வர்றதுக்காண்டி தியேட்டர்ஸ் எல்லாம் புக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த தியேட்டர்ஸ்ல நம்ம ஏன் 9ஆம் தேதியே வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆலோசனையில இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே. சோ இப்போ 9ஆம் தேதி வருமா? சொல்ல முடியாது, ஆலோசனையில இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே. அண்ட் விஜய்க்கு இப்படி நடந்ததுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு காரணம்னு அவர் பேருமே அடிபடுது. சோ இத பத்தி உங்களோட கருத்து? அதான் சொல்றேன்மா, எல்லாத்துக்கும் அவர் தான். எல்லாத்துக்கும் காரணம் வந்து எதிராளி தான். அதாவது வந்து விஜய் என்ன பண்ணாலும் வேற ஒருத்தன் தான் காரணம், விஜய் காரணம் கிடையாது. விஜய் வந்து சர்டிபிகேட் வாங்காது அவருடைய தப்புமா. அதாவது சினிமா தொழில் அவங்க அப்பா இருக்காரு, அவங்க அம்மா இருக்காங்க பாடுறாங்க, அதுக்கப்புறம் இவர் நடிகரா இருக்காரு. கிட்டத்தட்ட இவருக்கே 33 வருஷம் அனுபவம் இருக்கு, அவங்க அப்பாவுக்கு 50 வருஷம் அனுபவம் இருக்கு, சினிமாவில் ஒரு பின்புலம் இருக்கு. இதெல்லாம் இருந்து இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்து ஒரு கவனம் இல்லாம இருந்தது வந்து அவங்க தப்பு தான்மா. அதை வந்து மற்றவர்களை எல்லாம் குறை சொல்றதெல்லாம் நியாயமே இல்லை. சிவகார்த்திகேயன் பண்ணிட்டாரா? இன்னும் சொல்ல போனா சென்சார் போர்டு ஆபீஸ் நாளைக்கு வரும் பாருங்க நியூஸ். சென்சார் போர்டு ஆபீசருக்கு சிவகார்த்தி ரகசிய போன் பண்ணி இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்காதையும் நிறுத்தி வச்சிட்டாரு அப்படின்னு பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஓகே சார். சோ ஜனநாயகன் எப்போ வருது என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயத்தை இவ்வளவு அழகா விளக்குனதுக்கும் நேரத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.